ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அருமையான இந்த கால வேளையில் ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச் சார்பாக உங்களை எல்லாரும் அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது எல்லா கனம், மகிமை, துதி, புகழ், பெருமை அவருக்கே செலுத்துகிறேன். இரண்டாவதாக அருமையான பாஸ்டர் பாலசேகர் அவருடைய ஃபேமிலிக்கும் அவருடைய டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அருமையான இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு உங்களை நினைவு கூறும் தெய்வமாக இருக்கிறார். ஆனபடியினால் உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் நினைவிலே வைத்திருக்கிறார். சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறாமல் அது கால தாமதமாக இருந்தாலும் அவருடைய நினைவிலே வைத்து அதை அவர் என்னதை சொன்னாரோ அதை கண்டிப்பாக செய்து முடிப்பார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுதலை என்று சொன்னார். அதே மாதிரி ஆண்டவர் என்ன உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். உங்கள் விசுவாசத்தை தூண்டி எழுப்ப விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்ட விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை வாளாக்காமல் தலையாக்க விரும்புகிறார். கீழாக்காமல் மேலாக்க விரும்புகிறார். ஆண்டவர் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த கால வேளையில் அப்பா பிதாவே நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் தொடட்டும். ஆண்டவரே, ஆவிக்குரிய கண்களை திறக்கட்டும், இருதயங்களை திறக்கட்டும். இந்த வார்த்தை அவர்களை உற்சாகப்படுத்தட்டும். இந்த வார்த்தை அவர்களுக்கு வாழ்க்கையை உண்டு பண்ணி அவருடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களும் ஜெயமாய் மாற்றட்டும். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்கட்டும். ஆண்டவராய் இயேசுவே, இந்த வார்த்தைகள் ஊருடுவி பாஞ்சு எல்லா வாக்கு தத்தங்களும் சீக்கிரமாய் நிறைவேற உதவி செய்வீராக. இதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளை என் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆவியானவரே, நீர் கிரியை செய்வீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. உம்முடைய வார்த்தை வல்லமையாய் பரப்பட்டு வரட்டும். அப்பா, பெரிய காரியங்களை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த கால வேளையிலே ஒரு சிறிய கோரஸை பாடி, ஒரு சிறிய பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய பாடலை பாடும்போது அவருடைய பிரசன்னமே இறங்கி வருகிறது. தாவீதினுடைய பெரிய ரகசியம் என்னவென்றால், எப்பொழுதுமே ஆண்டவரை பாடி துதித்து கொண்டிருப்பார். அவர் பாடி முழு மனதோடு முழு இருதயத்தோடு அவரை துதித்து கொண்டிருக்கிற வேளையில் அவருடைய பிரசன்னத்தை ருசித்து கொண்டே இருப்பார். ஒருவன் யார் பாடுகிறாரோ, அவரை துதித்து கொண்டே இருக்கிறாரோ, யார் அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை உணர முடியும். ஆண்டவருடைய வல்லமையை உணர முடியும். ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிற காரியங்களை கூட சில வேளையிலே அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறவராய் இருக்கிறார். நாம் இந்த சிறிய கோரஸை பாடுவோம். நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே.
வான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்ல, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து இந்த காலை வேளையிலே காற்றையும் நீ காண மாட்டாய், மேகத்தையும் நீ காண மாட்டாய், உன் வாய்க்கால்கள் உன் தொட்டிகள் நிரம்பி இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதோ அந்த காலத்திலே கிரேக்கர்கள் சில இதை கேட்பார்கள், சயின்ஸ், அதாவது எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க என்று கேட்பார்கள். எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கேட்பார்கள். மற்றவர்கள் கூட எங்களுக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால், ஒரு காரியத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்றால், ஒரு காரியத்தை நாங்கள் முன்னே போய் செய்ய வேண்டும் என்றால் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க என்று கேட்பார்கள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் கொடுக்கிற வாக்கு தத்தம், நீ காற்றையும் காண மாட்டாய், மேகத்தையும் காண மாட்டாய், ஆனாலும் உன்னுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவர் உங்களோடு இருந்து செய்யும் காரியம் மிக பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அவர் உங்களை நினைவில் வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் எல்லாம் சில காலம் தாமதம் போல தெரிந்தாலும், அவர் நினைவு கொண்டு நீங்கள் மறந்தாலும் அவர் மறக்காத தேவன். அவர் அந்த வாக்கு தத்தத்தை கண்டிப்பாய் சொன்னவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்ற அந்த வார்த்தையின்படி நாம் ஒருவேளை கடனிலே இருக்கலாம். நம் தொழில் செய்து கொண்டும் கடன் வாங்கி கொண்டு செய்து கொண்டு இருக்கலாம். நம் மாத வருமானத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் கடன் வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நாம் விதைத்து கொண்டிருக்கலாம், நாம் அறுத்து கொண்டும் இருக்கலாம். நாம் தசமபாகம் கொடுத்தும் மற்றும் காணிக்கைகளை கொடுத்தும் எல்லாவற்றையும் கொடுத்தும் கூட சில வேளையிலே நம்மளுடைய சுய தீர்மானத்தின்படி, நாம் எடுக்கிற சில தீர்மானங்களின்படி நாம் கடனிலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லுகிறார். அதை உங்களுடைய வாழ்க்கையிலே சீக்கிரமாய் அவர் செய்து முடிப்பார். அவர் துரிதமாய் செய்து முடிப்பார். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, நான் கூட ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கை அவர் சொல்லுகிறார், இவ்வண்ணமாய் சொல்லுகிறார். கிட்டத்தட்ட 45 வருடங்கள் 50 வருடங்களாய் முழு நேர ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் அவர் சொல்லுகிறார், 1982 இருந்து இன்று வரைக்கும் கடன் இல்லாத ஒரு ஊழியத்தை செய்கிறேன், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், கடன் இல்லாமல் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி என் ஆண்டவராகிய இயேசு எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதே தான் நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அந்த தேவ மனிதன் அந்த செய்தியிலே சொன்னதை நான் கேட்டேன். அதன்படியாக நான் இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கடன் வாங்குவதில்லை, இனி கடன் கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். ஒருவேளை கடனில் இருந்து கொண்டிருக்கலாம், கடனில் சிக்கி கொண்டிருக்கலாம், கடனை மாதம் மாதம் இஎம்ஐ கட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் இனிமே வாங்க போற ஒவ்வொரு காரியங்களும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, கடன் கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாக போறீர்கள். எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாய் அது சீக்கிரமாய் அவர் செய்து முடிப்பார். நீங்கள் எதிர்பார்க்கிற திருமண காரியங்களை, வேலை, வீடு, இவை எல்லாவற்றையும் அவர் சீக்கிரமாய் செய்து முடிப்பார். இதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள், இதற்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய திருமண காரியம், உங்களுடைய வேலை, நீங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எடுத்து பார்த்து கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு துரிதமாய், சீக்கிரமாய், அற்புதமான வழியிலே அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிடுவதில்லை. அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம்
ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் மறந்து போயிருக்கலாம் அவருடைய வாக்கு தத்தங்களை. ஆனால் அவர் நினைவிலே வைத்து உங்களுடைய ஜெபத்தை, உங்களுடைய விண்ணப்பத்தை, உங்களுடைய கூக்குரல்களை, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாவற்றையும் அவர் கண்டிப்பாய் செய்து முடிப்பார் என்று இன்று கால வேளையிலே நான் உறுதியாய் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர் முடித்து கொடுப்பார். முதலாவது உங்களுடைய திருமண காரியமா இருக்கலாம், இரண்டாவது உங்களுடைய வேலையாக இருக்கலாம், மூன்றாவது உங்களுடைய சொந்த வீடாக இருக்கலாம். இந்த அனைத்தையும் அவர் சீக்கிரமாய் துரிதப்படுத்தி அதை செய்து முடிப்பார். இதற்கு முன்பாக சொன்னேன், கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை வாழ அவரே உதவி செய்வார். அவரே உங்களுக்கு ஞானத்தை தருவார், அறிவை தருவார், விவேகத்தை தருவார். அதற்கு மேலாக அவருடைய வல்லமை உங்கள் மேல் இருக்கிறது. அவருடைய அபிஷேகம் உங்களை நடத்துகிறது. இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் உங்களை அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள். நீங்கள் உங்கள் கை ஓங்கி இருக்கிறோம், உங்கள் கொம்பு உயர்த்தப்பட்டிருக்கிறோம். நீங்கள் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய அவர் வேதனையை கூட்ட மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். அடுத்தபடியாக ஆண்டவர் உங்களை நீண்ட நாள் சில வியாதிகள் உங்களுடைய சரீரத்திலே இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளால் இன்று இப்பொழுது இந்த நிமிஷமே நீங்கள் சுகமாக என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் தழும்புகளாலே நீ சுகமாக என்று கட்டளை கொடுக்கிறேன். உச்சம் தரமுற உள்ளங்கால் வரை உள்ள எல்லா வியாதி பிரச்சனைகள், எல்லா சோர்வுகள் விலகி ஓடி என்று கட்டளை கொடுக்கிறேன். அவருடைய தழும்புகளாலே நீ சுகமானாய் என்று கட்டளை கொடுக்கிறேன். 1 பேதுரு 2:24, மத்தேயு 8:17, ஏசாயா அல்லேலூயா, ஏசாயா 53, சங்கீதம் 41:3, சங்கீதம் 30:2 படி அவருடைய தழும்புகளாலே நீ சுகமாக என்று கட்டளை கொடுக்கிறேன். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அக்கினி உன் சாவுக்கு எதிரான சரீரத்தின் மீது இப்பொழுது ஊருடுவி பாஞ்சு அவருடைய சுகமாக்கும் வார்த்தையை அனுப்புகிறேன். நீ சுகமாக என்று கட்டளை கொடுக்கிறேன். அதன்படி நீ சுகமாய் இருப்பார்களாக. உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் என்று நான் சொல்லுகிறேன். உன் ஆவியிலே, உன் ஆத்துமாவிலே, உன் சரீரத்திலே நீ வாழ்ந்து சுகமாய் செழித்திரு என்று நான் சொல்லுகிறேன். இந்த கால வேளையிலே இந்த வார்த்தைகளை உள்வாங்கி கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை வாங்கி அப்படியே உங்கள் சரீரத்தை தொட்டு பாருங்கள், சுகம் கிடைத்திருக்கும். இதை இந்த ராயல் ஃபேமிலி ராக் ஜீசஸ் சர்ச்சிலே வந்து சாட்சி சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தபடியாக உங்கள் கவலைகள், உங்கள் சுமைகள், உங்கள் பாரங்கள், உங்கள் வேதனைகள், உங்கள் தனிமை, விரக்தி, மன அழுத்தம் எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறார். சங்கீதம் 55:21, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லுகிறார். அவர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், ஒரு நாளும் உன்னை தள்ளாட விடமாட்டார் என்று சொல்லியிருக்கிறார். அதன்படியாக உன்னுடைய எல்லா காரியங்கள், கவலைகள், உன்னுடைய பாரங்கள், உன்னுடைய சுமைகள், உன்னுடைய அங்கலாய்ப்புகள், உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய தனிமைகள், உன்னுடைய விரக்திகள், உன்னுடைய மன அழுத்தங்கள், கடன் பாரங்கள், பலவிதமான சிக்கல்கள், இவை எல்லாவற்றையும் எனக்கு ஏன் இது உடனே நடக்கவில்லை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பாரத்தை என் மீது இறக்கி வைத்து விடு, எல்லா சுமைகளை இறக்கி வைத்து விடு. ரயில் பயணம் போகிறவர்கள் அதிக பெட்டிகளை இருந்தால் நாம் என்ன பண்ணுவோம், ஒரு போர்ட்டர்கிட்ட கொடுப்போம். அவர் நம்மளுடைய பெட்டியை சுமந்து கொண்டு அந்த நம்ம போக வேண்டிய அந்த கோச்சுக்கு கொண்டு போய் அந்த இதில் கொண்டு போய் அவர் வைத்து விடுவார். ஆனால் அவரால் ஒரு 4 பெட்டி அல்ல 3 பெட்டி தூக்க முடியும். ஆனால் அவரால் ஒரு 10 பெட்டி தூக்க முடியுமா? முடியவே முடியாது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு வருகிற சவால்கள்,
பிரச்சனைகள் இவைகளை மேற்கொள்ள நமக்கு சில நேரத்தில் பாரங்கள் வரும். ஆனால் அந்த பாரங்களை நம்மளால் சுமக்க முடியாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று நீ சொன்னீர். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். எல்லா பாரத்தையும் உங்க மீது இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சுமைகளையும் உங்க மீது இறக்கி வைக்கிறோம். அது மாதிரி பாரத்துக்கும் கவலைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பாரம் என்பது அந்த நேரத்தில் வருகிற ஒரு சுமையாக இருக்கிறது. இதை செய்யணுமே, செய்ய முடியலையே என்று. கவலை என்பது வந்து கொண்டே இருக்கிறது, சிந்தனையில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதனால உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் விசாரிக்கிறபடினால் அதையும் அவரிடத்தில் இறக்கி வையுங்கள். அவர் உங்களை கண்டிப்பாய் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொண்டு, உங்கள் பாரங்கள் எல்லாம் அவர் தெரிந்து கொண்டு உங்களை சமாதானமாய், நிம்மதியாய், சந்தோஷமாய், ஆசீர்வாதமாய், நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களில் ஒரு பெரிய செழிப்பையும், அது மட்டுமல்ல நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களையும் அவர் அற்புதமாய் அவர் செய்து முடிப்பார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் தனிமையாக இருக்கணும், சில நேரத்தில் விரக்தி அடையலாம், சில நேரத்தில் ஒரு மனசோர்வு வரலாம். அது எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட வைத்து விடுங்க. ஆண்டவர் உங்களுக்காக யாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே உங்கள் பாரங்களை, உங்கள் சுமைகளை, உங்களுடைய வேதனைகளை, உங்களுடைய சில நேரத்தில் வர்ற மன அழுத்தங்களை, உங்களுடைய தனிமைகளை, உங்களுடைய விரக்திகளை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். உங்கள் பாவங்களை மட்டும் அவர் சுமந்து தீர்க்கல, உங்களுடைய சாபங்களை மட்டும் அவர் சுமந்து தீர்க்கல, உங்களுடைய அக்கிரமங்களை மட்டும் அவர் சுமந்து தீர்க்கல, உங்களுடைய தரித்திரத்தை மட்டும் அவர் சுமந்து தீர்க்கல, உங்கள் வேதனையை அவர் சுமந்தார். தன் மீதே வேதனையை ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்தினுடைய அத்தனை கோடி ஜனங்களுக்காக எல்லாருடைய வேதனையும் அவர் மீது ஏற்றுக்கொண்டார். எல்லா பாரங்களும் அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லா சுமைகளும் அவர் ஏற்றுக்கொண்டார். அதன்படி நீங்க சுமக்காதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அவர் மேல இறக்கி வைக்கும் போது உங்கள் காரியங்கள், ஏனென்றால் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள், நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கும் கேட்டுக்கொள்வதற்கும் மேலாக அற்புதமான வழியிலே அவர் செய்வார். 2 ராஜாக்கள் முதலே சொன்னது போல 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின்படி, நீ காற்றையும் காண மாட்டாய், மேகத்தையும் காண மாட்டாய், உன் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். அதில் அடுத்த வசனம் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், இது எனக்கு லேசான காரியம், இதெல்லாம் எனக்கு லேசான காரியம். உங்களுக்கு என்ன வேணும்? அவர் மெய்ப்பராக இருக்கிறார். நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. நீங்கள் ஒருவேளை வாழ்க்கையிலே ஒருவேளை சிறுமைப்பட்டு காணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த சூழ்நிலையில், இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் கைகூடி வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் கண்டிப்பாய் அவர் உங்களுக்கு செய்து முடிப்பார். அவர் உங்களை நினைவு கூர்ந்தவர், அவர் உங்களை நினைவு கூர்ந்து இருக்கிறார். அதனால அவர் கண்டிப்பாக அவர் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கைகூடி வர செய்து உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வேதனைக்கு பதிலாக அவர் மகிழ்ச்சியை தருகிறார். உங்கள் துக்கத்துக்கு பதிலாக அவர் சந்தோஷத்தை தருகிறார். உங்கள் விரக்திக்கு பதிலாக ஒரு அமைதியை தருகிறார், ஒரு சமாதானத்தை தருகிறார். ஒரு தனிமைக்கு பதிலாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ள வருகிறது. தொடர்ந்து அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையாக இருங்கள். இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது என்று என் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்கள் சுமைகள் மன அழுத்தத்துக்கு பதிலாக மன அமைதியை தருகிறார். உங்களுடைய சாபங்களுக்கு பதிலாக அவர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் முன்னோர் செய்த சில சாபங்களாக இருக்கலாம், அல்லது நம்மளே ஆண்டவருடைய இயேசு சாமி கிட்ட வர்றதுக்கு முன்பாக சில காரியங்களை நம்ம துணிகரமாய் செய்திருக்கலாம். அது நம்முடைய வாழ்க்கையில் சாபமாய் மாறி இருக்கலாம். அதெல்லாம் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றிவிட்டார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி அவர் நம்மளை எல்லா சாபத்திலிருந்தும் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மளை மீட்டு கொண்டார்.
முடித்து விட்டார். எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் முடித்து விட்டார். அதனால எந்த சாபமும் தொடராது. யார் விட்ட சாபம் நம்ம மேல் வந்து பலிக்காது. காரணமா விட்ட சாபம் நம்ம மேல் வந்து பலிக்கவே பலிக்காது. இயேசு ரத்தம் இரா முழுவதும் 24 நேரமும் ஒவ்வொரு நொடியும் 60 செகண்டும் நமக்காக நல்ல காரியங்களே பேசி கொண்டிருக்கிறபடினா ஒரு சாபம் கூட உங்க வாழ்க்கையில் வந்து பலிக்காது. அதற்கு பதிலாக ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல் வந்து தங்கியிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் கரெக்டான நபரை ஆண்டவர் அனுப்புவார். எனக்கு யார் இருக்கா? நான் இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவனே, எனக்கு யாருமே பேக்ரவுண்ட் இல்லையே, எனக்கு உதவி செய்கிற என் சொந்தக்காரர் இல்லையே, எனக்கு உதவி செய்ய நண்பர் இல்லையே, அவர் இல்லையே, இவர் இல்லையே என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், கரெக்டான ஆளை அனுப்புவார். உங்களுக்கு ஏற்றபடி உங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு நபரை அனுப்புவார். அவர் மூலியமாய் ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே ஒரு மனுஷர் மூலியமாக தான் சில காரியங்களை செய்கிறார். அதன்படியாக அவர் கரெக்டான நபரை அனுப்பி உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே ஒரு ஷிஃப்ட் பண்ணுவார். அது மூலியமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்கள் மூளைக்கு எட்டாத விதத்திலே, உங்கள் சிந்தைக்கு எண்ணாத விதத்திலே, உங்கள் எண்ணத்துக்கு நீங்கள் யோசித்து பார்க்காத விதத்திலே உங்களை உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. உங்கள் பாரங்கள் எல்லாம் அவர் மீது இறக்கி வைத்து விடுங்கள். கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், யாரையாவது மன்னிக்காமல் இருந்தா மன்னிச்சிருங்க. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே தொங்கும் போது அவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார் என்று முதல் வார்த்தையை சொன்னார். உங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரியும். ஆனாலும் நான் நினைப்பூட்டுகிறேன், யாரையாவது மன்னிக்காமல் இருந்து அவருடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக நாம் இருக்கவே கூடாது. அதனால் எல்லாரையும் மன்னித்து விடுங்க. மன்னிக்கும் போது அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து தங்கும். அவர் சொன்ன வார்த்தைகள் உங்களுடைய மேல் தலைமையில் இருந்து அது பலிக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். உங்களுக்காக யாவையும் செய்து முடித்துட்டார். கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எல்லாம் செய்து முடிக்கப்பட்டு ஆயிற்று. அதனால எதை குறிச்சும் கலங்காதீங்க. உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும். அவருடைய சமாதானம் பெரிசா இருக்கும். உங்கள் பிள்ளைகள் நீங்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாறுவார்கள். யோசுவா சொன்னது போல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்னும் என் வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்களே, நான் மட்டும்தானே ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் மட்டும்தானே ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறேன், அவர்கள் எல்லாம் இப்பொழுது தொடுவார். உங்கள் ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். இப்பொழுது இந்த நிமிஷமே என் ஆண்டவராகிய இயேசு தொடுவார். தொட்டு அவர் இருதயங்களை ரட்சிப்பார், அவர்களை மீட்டுக் கொள்வார். மற்றும் நீங்கள் இப்பொழுது எனக்கு ஒரு மிராக்கிள் வேணும், என்னுடைய ஃபைனான்ஸில் ஒரு மிராக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரே உங்கள் நிமித்தம் தரித்திரரானார், உங்களை ஐஸ்வர்யத்தில் ஆக்கும்படி அவர் தரித்திரரானார். அவர் ஐஸ்வர்ய சம்பனர், அவர் ஐஸ்வர்ய சம்பனர். அவருடைய இடம் எப்படி இருக்கு? வெளிப்படுத்தல போடப்பட்டிருக்கிறது. ஃபுல்லா தங்க வீதி, செவுரெல்லாம் டயமண்டால் அலங்கரிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஐஸ்வர்ய சம்பனர் அவர் நமக்காக தரித்திரரானார். அந்த ஒரு நிமிஷம்தான் சிலுவையிலே சனப்பொழுதிலே அவர் தரித்திரரானார். எதற்காக? நம்மளை ஐஸ்வர்யங்கள் ஆக்கும்படியாக, நீங்கள் இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு பெருகும்படியாக. இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை அவர் உங்களுக்கு கொடுக்கிறவர். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுக்கிறவர். படித்து முடித்து கொண்டு வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு இப்பொழுது ஒரு கதவு திறக்கப்படும்.
இயேசுவின் நாமத்தினால அற்புத விதமாய் உங்களுக்கு கதவு திறக்கப்பட்டு வேலை கிடைக்கும். இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன். நீங்க எதிர்பாராத இடத்துல இருந்து வேலை வாய்ப்புகள் வரும், கிடைக்கும். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவர் உங்களுக்காக ஒரு காரியத்தை அவர் செய்வார். வேலையை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார், நன்மையை தருவார். ஒரு நாளும் ஒரு குறை இல்லாமல் நடத்துவார். உங்க வீட்டில் மாவு பேசுகிற தொட்டி என்ன ஒரு நாள் ஒரு குறைவு இருக்காது. எல்லாம் இனிமே நிறைவு தான். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், நிரம்பி 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 வழிகிற ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பரவாயில்ல பரவாயில்ல, கரெக்டாக இருக்கு. இல்லை எனக்கு நல்லா இருக்கு, விட்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் கர்த்தரோட வார்த்தையை தியானிக்கும்படி வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் நான் இயேசுவ நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். இப்போ கர்த்தரோட வார்த்தைக்கு நேராக நம்ம செல்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தோட சமூகத்தில் வந்திருக்கோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்பவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். Father God, I pray in Jesus' name, O God. I thank you, I worship you, I bless you, I glorify your name, O God. Father, open our eyes to the truth of your word, O God. Open our eyes to the truth of your word, O God. I pray, Father God, that you bless the people who are listening to your word, O Father. And I pray and I plead your blood over this message, O God. I pray that it will reach thousands and millions of people, O God, that the tears will be wiped away, O God, that you will answer their prayer and you will do miracles for them, O God, because we depend on you, we trust in you, O God. I pray that you bless this word, O God. Give us a fresh manna from heaven, O God, and I pray that you satisfy us in the morning, O God. I thank you and praise you because you've listened to our prayer. In Jesus' name I pray. குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் நம்ம மெடிடேட் பண்ணுறதுக்கு வேண்டிய போர்ஷன் எடுத்திருக்கிறேன். அந்த டாபிக் பேர் கவனன்ட்டு. 1 Samuel 18th சாப்டர் எடுத்துக்கலாமா? அங்கே தாவீதும் யோனத்தானும் ஒரு உடன்படிக்கை செய்கிறாங்க. And Jonathan made a covenant with David because he loved him as himself. Jonathan took off the robe he was wearing and gave it to David, along with his tunic, even his sword, his bow and his belt. யோனத்தான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். சவுல் ராஜாவோட பையன். தாவீதுக்கும் ஜோனத்தானுக்கும் ஒரு நெருங்கிய நட்பு உருவாயிடுச்சு. அவனுக்கு பார்க்குறான், சால் அவங்க அப்பா சால் தாவீது மேலே பொறாமை கொண்டு அவனுக்கு அகென்ஸ்டாக எல்லா சதிகளும் பண்ணிகிட்ருக்கான். யோனத்தான் அவன் மேலே ஒரு பயங்கர அன்பு. அவன் they became one in spirit அப்படின்னு கொடுத்துருக்கு. he loved him as himself அப்படின்னு கொடுத்துருக்கு. from that day Saul kept David with him and did not let him return home to his family அப்படின்னு கொடுத்துருக்கு. தாவீதும் யோனத்தானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அப்போது பாருங்கள், அவங்க ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. உடன்படிக்கை பற்றி நிறைய நம்ம படிச்சிருக்கோம், பாருங்கள். நோவாவோட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுறாரு, ஆபிரகாமோட கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு, தாவீதோட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல ரெண்டு ஹியூமன் பீயிங்ஸ் பண்ணுறாங்க. யோனத்தானும் தாவீதும் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. அப்போ உடன்படிக்கை அப்படின்னும் போது ஒரு ரெண்டு பேர் அக்ரி பண்ணுறாங்க. ரெண்டு பேர் அக்ரிமெண்ட் பண்ணுறது. த கிரேட்டர் வித் த ஸ்மாலர், பெரியவங்க சின்னவங்களோட பண்ணுறது. த ரிச் பர்சன் வித் புவர் பர்சன் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, யோனத்தான் ஒரு ராஜாவோட மகன்.
அவன் வந்து தன்னோட ரோபை கழட்டி தாவீது மேலே போடுறான். தாவீது ஒரு சாதாரண ஒரு ஏழை ஒரு ஷெப்பர்ட் பாய். ஆனால் அவன் மேலே இருந்தது ஒரு பெரிய அபிஷேகம், ராஜ அபிஷேகத்தை வச்சிருந்தவன். அவன் ஒரு இடமா ஓடுறான், கொகையாக ஓடுறான். ஏன்னா சவுல் ராஜா அவனை துரத்துறான். தாவீது தப்பு பண்ணலைங்க, தாவீது தப்பு பண்ணலை. ஆனால் அவனை துரத்தப்படுறான், ஒவ்வொரு கொகையாக போய் ஒளிறான். ஆண்டவரே எனக்கு இப்படி பண்ணுறாரே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இந்த இடத்துல யோனத்தான் வந்து ஒரு கவனன்ட் அவனோட பண்ணுறான். உடன்படிக்கைன்றது அவ்வளோ ஒரு ப்ரெஷியஸ் காரியம். அவன் ரோபை கழட்டி கொடுக்குறான். இப்போ அப்படியே ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேருந்து நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு நான் வர விரும்புகிறேன். ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு, உங்களோட நான் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுறேன், உங்களோட ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஏசு கிறிஸ்து நம்மளோட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. இஸ் a great God, he's a mighty God. அவ்வளோ பெரிய தேவன் ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங்ஸோட உடன்படிக்கை பண்ணும்படி அவர் கடந்து வந்தார். அந்த பரலோகத்தை விட்டுட்டு he came running for us. நம்மளோட உடன்படிக்கை பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. எதுக்காக வந்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? எதுக்காக வந்திருக்காரு? அவருடைய எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக ஓடி வந்திருக்காரு. அவர் வச்சிருக்க ஒரு கடைசி சொட்டு ரத்தத்தையும் நம்மளுக்காக கொடுத்துட்டாரு. நம்ம பைபிள் சொல்லுது, என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். ஏன் தெரியுமா? பிகாஸ் தே டோன்ட் ஹாவ் அ கிளியர் நாலேஜ் ஆஃப் காட். ஃபார் லேக் ஆஃப் நாலேஜ் மை பீப்புள் பெரிஷ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ கரெக்ட் நாலேஜுக்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம எல்லாத்துலேயும் வெற்றி 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 நடப்படுவோம். நம்ம எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வெற்றி உண்டு. வி ஹாவ் விக்ட்ரி இன் ஆல் ஏரியாஸ் ஆஃப் அவர் லைஃப். வாட் எவர் வி ஆர் ஸ்ட்ரகிளிங் இன், பல கண்ணீரோட பல கஷ்டங்களோட நெருக்கங்களோட இந்த நேரத்தில் நீங்கள் இந்த டிவி முன்னாடி இன்னைக்கு எனக்கு ஒரு வசனம் கிடைக்குமா ஆண்டவரே அப்படின்னு உட்கார்ந்துருக்க உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்காக நான் யாவற்றையும் செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம 7 வேர்ட்ஸ் ஆன் த கிராஸ் நம்ம படிக்கிறோம். அதில் கடைசி அவர் சொல்கிறாரு, இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்றாரு. என்னங்க முடிஞ்சிருச்சு? வாட் இஸ் ஃபினிஷ்ட்? என்ன முடிஞ்சிருச்சு? இட் இஸ் ஃபினிஷ்ன்றாரு. அவர் சகலத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அவர் அழகாக தன்னோட கோஸ்ட்டை கர்த்தட்ட கொடுத்து அவர் பாதாளத்துக்கு போய் அப்புறம் பாதாளத்திலேருந்து அவர் உயிரோடு எழுப்பப்பட்ட ஆவியானவர் அவரை எழுப்பி 3ஆவது நாள் உயிரோடு வராரு. இன்றைக்கி நம்மளோட ஜீவிக்கிறார், நம்ம இருதயத்துக்குள்ளே ஜீவிக்கிறாரு. அப்போ பாருங்கள், ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நடந்திருக்கு. இது ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் நடந்ததாக பவுல் எழுதுறாரு. ஓகே, பால் ரைட்ஸ் இன் த லெட்டர்ஸ் தட் a great exchange offer took place on the cross of Calvary. என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நடந்துச்சு தெரியுமா? அவருக்குள்ளது எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. நம்மளுக்கு இருக்கிற ஒன்றும் இல்லை, நம்மளோட ஹார்ட்டை மட்டும் அவருக்கு கொடுத்தா நம்ம போதும். இதை நம்ம புரிஞ்சு நடந்தால் அது போதும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, முதல்ல உங்கள் கண்ணீரை தொடச்சிக்கோங்க. உங்கள் கஷ்டங்கள், உங்களோட broken heartedness அவர் புரிஞ்சுக்கிறாரு. நீங்கள் எவ்வளோ broken-ஆ இருக்கிறீங்கன்றது அவர் புரிஞ்சுக்கிறாரு. உங்களுக்காக அவர் சிலுவையில் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் உங்களுக்காக அவர் சிந்தினார். அப்போ பாருங்கள், 2 கொரிந்தியர் போவோம். 2 கொரிந்தியர் 5:17 எடுத்திங்கன்னா 2 Corinthians 5:17 says, okay, therefore if any man be in Christ, he is a new creature, all things have passed away, behold all things have become new. எல்லாம் புதிதாயிற்று. நம்ம என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்மளை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளமோ நம்ம புதிய சிருஷ்டி ஆகிடுறோம். புதிய சிருஷ்டி ஆகிட்டும் போது நம்மளோட ஆவி மறுபடியும் பிறந்துருது. நம்ம நியூ கிரீச்சர்ஸுங்க. பார்க்குறதுக்கு அதே ஓல்டு சேம் ஃபேஸ் தான், அதே உடம்பு தான். ஆனால் ஆவி புதுசாக ஆன பிறகு நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம், என் கர்த்தர் எனக்காக யாவற்றை செய்து முடிப்பார் அப்படின்னு. அப்போ பாருங்கள், 2 கொரிந்தியர் 8:9 சொல்கிறது, நமக்காக அவர் தரித்திரர் ஆனார் கொடுத்துருக்கு. எதுக்காகனா நம்ம தரித்திரத்தை எடுத்து அவரோட ஐஸ்வர்யத்தை நம்மளுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் இது செஞ்சுருக்காரு. இது நம்ம கரெக்டாக புரிஞ்சுட்டு இந்த வார்த்தையை நம்ம வாயில் வைக்கும் போது இது நிச்சயமாக நடக்கும் நம்ம வாழ்க்கையில். இப்போது இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் என்னோட ஓன் லைஃப்லேருந்து சொல்ல நான் விரும்புகிறேன். இப்போ நான் ஒரு சில வருடங்கள் முன்பாக எனக்கு ஒரு குட்டி பையனுக்கு எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் 2 பேரும் ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது எங்களுக்கு சில அறிவுகள் எங்களுக்கு இல்லை, சில நாலேஜ் எங்களுக்குள்ளே இல்லை. அப்படியே உங்களையும் நம்பியிருக்கேன்ப்பா. ஆனால் கர்த்தர் மேலே ஒரு பெரிய அன்பு, நீங்கள் எப்படி கர்த்தர் மேலே அப்படி ஒரு வைராக்கியம் அன்பு வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு அன்பு வச்சு கர்த்தரை நாங்கள் டெய்லி காலையில் ஏஞ்சி கர்த்தரை தேடி அவர் முகத்தை தேடி ஜெபித்து வார்த்தைகளை வாயில் வச்சு அறிக்கை செஞ்சு நாங்கள் இருந்தோம். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வெளியூரில் மிடில் ஈஸ்ட்லேருந்து எனக்கு ஒரு ஜாப் கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தோம். இன்டர்வியூ போயிட்டு வந்த பிறகு மெடிக்கல் டெஸ்ட்டுக்காக நான் போயிருந்தேன். மெடிக்கல் டெஸ்ட்டில் அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, நீ ஃபிசிக்கலி ஃபிட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அப்படியே இடிஞ்சு போனேங்க, சுக்கு நூறாக உடஞ்சி போனேன்.
ஆண்டவரே எனக்கு இருந்த ஒரே ஒரு ஹோப் அந்த ஜாப். நான் நினச்சேன் எனக்கு இருக்கிற ஒரு சின்ன கடனை, ஒரு 2 லட்சம் கடனை நான் அடைச்சிட்டு என் பிள்ளைக்கு ஃபீஸை கட்டிட்டு நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் நினச்சேனே, இந்த ஜாப் எனக்கு இல்லையே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என் கண்ணில் அவ்வளோ தண்ணி கொட்டுச்சுங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் நாங்கள் யார்கிட்டையும் சொல்லலை. நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிறோம். அப்போ வந்து என்னோட மதன்லோட ஹவுஸ் வந்து திருநெல்வேலியில் இருக்குது. இதே திருநெல்வேலிக்கு சில வருடங்கள் முன்னாடி என் ஹஸ்பண்டை சொன்னேன், வாங்க நம்ம அங்கே போகலான்னு. அப்போ என் மதன்லா சென்னைக்கு அங்கே வந்திருந்தாங்க. அப்போ நாங்கள் பாட்டுக்கு ட்ரெயின் டிக்கெட் எடுத்து இங்கே வந்துட்டோம். அதே 3 முகங்கள். அவர் என் முகத்தை பார்க்குறாரு, நான் அவர் முகத்தை பார்க்குறேன், என் பிள்ளை எங்கள் முகத்தை பார்க்குது. நாங்கள் அதே மாதிரி என் பிள்ளைக்கு வந்து கார்ட்டூன் சேனலை போட்டு விட்டுட்டு நாங்கள் ஏன் இங்கே வந்தோம் அப்படின்னு உள்ள ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க வேண்டிய நல்ல ஒரு குவாய்ட்னஸை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தாரு. கண்ணீர் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா எங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்டது ஒரு 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 நாகர்கோயிலுன்ற ஒரு இடத்துல கல்லியக்காவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அவங்க என்னை கூப்பிட்டுருந்தாங்க. சரி, நான் அவங்க வீட்டுக்கு போனபோது அவங்க வீட்டோட சுவரெல்லாம் சிமெண்ட் பூசாமல் இருந்துச்சு. நான் போன உடனே அந்த அன்போட ஆசையோடு சொன்னேன், இந்த இடம் எல்லாம் சிமெண்ட் பூசப்படும், இயேசுவின் நாமத்தினால உங்களோட கையின் பலன்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சேன். அப்போ என்னை பார்த்து கேட்டாங்க, என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்குது, உங்கள் பேரை சொன்னாங்க, ஆனால் நீங்கள் ஊழியம் பண்ணுறதாக சொல்லவே இல்லையே, நாளைக்கு சனிக்கிழமை ஒரு ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயருக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கட்டாயமாக வரேன், நிச்சயமாக நான் ஓடி வரேன் அப்படின்னு. அடுத்த நாள் கிட்டக்கிட்டு காலையில் எழுந்துச்சி ஓடி போனேன் அந்த மீட்டிங்கில் பேசுகிறதுக்கு. அப்போ நான் சொன்னேன், இப்போ நான் சிவந்த சமத்துவத்து முன்னாடி தான் இருக்கேன், நீங்களும் பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து வரீங்க, நானும் அதே மாதிரி ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனில் ஒரு பெரிய நெருக்கம் எனக்கு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். நம்ம கண்ணில் கண்ணீர் இருந்தாலும் வாயில் துதியை வைப்போம், வாங்க நம்ம எல்லாரையும் கர்த்தரை துதிப்போம். அவர் உள்ள தேவன், அவர் ஒரு நாள் நம்மளை மறக்க மாட்டாரு, நம்மளை கைவிட மாட்டாரு. அதெல்லாம் நம்ம என்னோட சேர்ந்து நீங்க விசுவாசமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ஒரு பெரிய கத்தோட கர்த்தர் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணோம். நாங்கள் கைகளை தட்டினோம். கண்ணீர் தரையா கண்ணிலேருந்து ஓடுது. நான் சரி, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அது நம்ம இமோஷன்ஸ் தான், அதை பற்றி கவலைப்படாதீங்க, கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறீங்களா, என்னோட கூட சேர்ந்து கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. சிவந்த சமுத்திரம் நம்மளுக்காக பிளக்கும், கர்த்தர் பிளக்க வைப்பார். லெஃப்ட் சைடு போக முடியாது, ரைட் சைடு போக முடியாது, மவுண்டன்ஸ் இருக்கு, பின்னோக்கி பார்க்க முடியாது, பார்வோன் ஓடி வந்துட்டு இருக்கிறான், எங்க போவோம் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் நம்மளுக்கு சொல்றாரு, நீ தரித்திருந்து நான் செய்யும் டெலிவரன்ஸை நீ பாரு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் அவங்களுக்காக ஜெபிச்சு விட்டுட்டு கடன் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வாருன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். அந்த எனக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம் அப்படியே உள்ளேருந்து கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் அப்படியே அமைதல் ஆச்சு. சரின்னா அந்த கல்யாக்காவிலிருந்து நாங்கள் திருநெல்வேலிக்கு மறுபடியும் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு டெல்லியிலேருந்து ஒரு கால் வருது, நீ வந்து இப்படி பண்ணலாம், உன்னோட மெடிக்கலுக்காக நீ இன்னொரு இடத்துக்கு போகலாம், இன்னொரு மெடிக்கல் சென்டருக்கு நீ போ அப்படின்னு. அப்போவே நான் அப்படியே கண்ணில் கர்த்தரை நோக்கி பார்த்து கண்ணீர் விட்டேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு வழி பிறக்குது போல இருக்குப்பா, உங்களோட வார்த்தையை என் வாயில் வச்சதுக்கு எனக்கு இப்படி ஒரு நீங்கள் கர்த்தர் எனக்கு ஒரு மிரக்கலை செய்ய போகிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தோம். அங்கே போய் இன்னொரு மெடிக்கல் சென்டருக்கு போனோம். அது ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். அந்த கதவு, அடப்பட்ட கதவு எனக்காக திறக்கப்பட்டுச்சு. அடைஞ்சு போன கதவுங்க, அடைஞ்சு போச்சுங்க. கதவு வந்து அடைஞ்சிருச்சு. இட் வாஸ் லாக்ட், இட் வாஸ் ஷட் டவுனுங்க. இப்போ எல்லாருக்கும் ஷட் டவுன், எல்லாருக்கும் லாக்டவுன். ஆனால் கதவு திறக்கும். வெங்கல கதவுல திறக்கிறவும் இரும்பு தாழ்பாலை முறிச்சு, இரும்பு தாழ்பால் நீங்கள் முறிப்பீங்களாங்க? முறிக்க முடியுமா? என் தேவனால கூடும்பா. முறிச்சு உங்களுக்கு இருளில் வச்சிருக்க பொக்கிஷத்தை கர்த்தர் கொண்டு பாருங்க. அது என்ன கடனுங்க, அது என்ன கடன் கர்த்தர் உங்களுக்காக செய்வார். அவர் யுத்தம் செய்கிறான்னு சொல்றாரு. அவருக்குள்ள நம்ம அமர்ந்திருப்போமா? அவருக்குள்ள அமர்ந்திருப்போம். ஆண்டவரே, எனக்கு ராத்திரி தூக்கம் வரல ஆண்டவரே. எத்தனையோ பேர் கஷ்டப்படுறீங்க. சில பேர் பிள்ளைகளை வச்சு கஷ்டப்படுறீங்க. ஒரு பிள்ளை இல்லை, எனக்கு 2 பிள்ளை இருக்குது, 3 பிள்ளை இருக்குது. ஃபீஸ் எப்படி கட்டுவேன், துணிமணி எப்படி வாங்கி கொடுப்பேன்? நீங்கள் கண்ணீரில் இருக்காங்க, கண்ணீரை தொடச்சிக்கொள்ளுங்க. இனி அழுது கொண்டிராய் அப்படின்னு கர்த்தரோட வார்த்தை சொல்லுது. அவர் வார்த்தையை நம்ம நம்புவோம். வானமும் பூமியை ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. நான் ருசித்தேன், என் வாழ்க்கையில் நான் ருசித்தேன். நான் என்னெல்லாம் வாங்கணும்னு நினச்சனோ அத்தனை வாங்க தேவன் கிருபை கொடுத்தாரு. அவ்வளோ காரியங்களை வாங்க தேவன் கிருபை கொடுத்தாரு. உண்மை உள்ள தேவனுங்க. அவரை பிடிச்சிக்கோங்க. நம்ம சங்காரம் ஆக வேண்டாம். அவரோட வார்த்தையை நம்ம பிடிச்சி
அப்போ நீங்கள் நினைக்கலாம் அது பர்ஃபார்மன்ஸா, அப்போ நான் பண்ணுற காரியமா? அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். உங்களுக்கு சிலுவையில் செஞ்சு முடிச்சுட்டு எப்படி யோனத்தான் தன்னோட ரோபை கழட்டி கொடுத்தாரோ நம்மளுக்கு நீதியின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்துட்டாருங்க. நான் நீதிமானுங்க, நான் நீதிமானுங்க, நான் குப்பை, நான் புழு, நான் தூசி, நான் அது இதுன்னு உங்களை கூப்பிடாதீங்க. அவர் உங்களை நீதிமான் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீ ராஜாத்தி அப்படின்னு கூப்பிட்றாரு. ஒரு ராஜாவோட பிள்ளை நான் ராஜாத்திங்க. நீங்கள் ராஜாத்தி அவரோட சமூகத்தில் வாங்க. இந்த பயமூத்துற சாத்தானுக்கு இன்றையோட ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. உங்கள் மைண்ட் அவன் பிடிச்சிருக்காங்க, இந்த மைண்டில் ஒரு பைண்டை கொடுத்துருக்காங்க, அந்த பைண்டெல்லாம் எடுத்து போட்டுருங்க. இயேசுவின் நாமத்தில் வெளியே போகட்டும், வெளியேறி போகட்டும். அந்த மைண்டில் பைண்ட் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா நான் சொல்கிறேன், அவன் வந்து அந்த நம்மளோட வசனத்தில் படிக்கிறோம், 2 Corinthians 14:4 நம்ம கொடுத்துருக்கு, 4:4 நினைக்கிறேன் அவர் கொடுத்துருக்கு. மைண்டை வந்து அவன் பிளைண்டாக்கி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு, நம்ம மைண்டை பிடிக்கிறது தான் சாத்தானோட வேலை. நீங்கள் மைண்டில் டெலிவர் ஆகுங்க. இது குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த்துங்க. அந்த ஃபைட் அவர் ஆல்ரெடி முடிச்சிட்டாரு. அவரை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, அவரை மட்டும் பிடிச்சிக்கோங்க, வார்த்தையை வைங்க. நான் எப்படி ஓகே இப்போ அந்த பழைய டெஸ்டிமனிக்கு திரும்பி நான் வரேன். அப்போது எனக்கு வந்து கர்த்தர் வந்து சவுதி அரேபியான்ற ஒரு ஊருக்கு என்னை கர்த்தர் அப்படியே என்னை தூக்கிட்டு போகிறாருங்க. அப்படியே வசனத்தை சொல்லிக்கிட்டே அங்கே போய் இறங்கினேன். அங்கே இறங்கின போது ஒரு 2-3 நாள் மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சுது. எந்த விதமான பிரச்சனை எனக்கு இல்லாதபடி நான் அந்த கல்லூரியில் போகிறேன். அப்போ நான் கேட்டேன், இந்த காலேஜ் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். இது வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் அப்படின்னாங்க. சரி, இன்றைக்கி டாக்ஸியில் நான் வந்துட்டேன், உங்களோட வந்துட்டேன், நான் திரும்பி எப்படி வீட்டுக்கு போவேன், அந்த ஹோட்டலுக்கு எப்படி போவேன் அப்படின்னு கேட்டபோது இதோட அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இதாங்க ரெட் சி அப்படின்னாங்க. என் வாயில் கர்த்தர் வார்த்தையை சொன்னேன், நான் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி நிற்கிறேன், நான் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி நிற்கேன், வழி பிறக்கும்னு சொன்னேன். அதே சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி போய் நின்னேங்க, வழி திறந்து போய் நின்னேங்க. உங்களுக்கு என்ன வேணுங்க, இந்த வார்த்தை எடுங்க, ஜெனசிஸ்லேருந்து ரெவலேஷன் எடுத்து வைங்க. நான் ராஜாத்தின்னு சொல்லுங்கள், நீங்கள் ராஜாத்தியை நிற்பீங்க. ஒரு எஸ்தரை கூட்டு போய் அவளை ராஜாத்தியை ஆக்கின தேவன் ஒரு ரூத்துக்கு, வாழ்க்கை இழந்த ரூத்துக்கு மறு வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தாருங்க. ஒன்றுமே கிடையாது, முடிஞ்சிருச்சு அப்படின்னு நவோமி நினச்ச போது அவள் கையில் ஒரு பேர பிள்ளையை கர்த்தர் கொடுத்து அவளை பூரிப்பால நிரப்பின தேவன் நம்ம இருதயத்தை கர்த்தர் ஆண்டவரே பூரிப்பால நிரப்புவார். ஒரு யோனத்தான் தன்னோட ரோபை கழட்டி கொடுத்தது போல இயேசு கிறிஸ்து தன்னோட நீதியை நம்மளுக்கு கொடுத்துருக்காருங்க. 2 Corinthians 5:17 கொடுத்துருக்கு. He became sin that we might become the righteousness of God அப்படின்னு கொடுத்துருக்கு. He became poor that 2 Corinthians 8:9 கொடுத்துருக்கு. He became poor, அவர் ஏழை ஆனாருங்க. எங்கெங்க ஆனாரு? சிலுவையில் ஆனாரு. அப்போதான் அந்த பெரிய எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நடந்திருக்கு. அப்போ நான் வந்து ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு அவர் வந்து தரித்திர ஆனாருங்க. அதான் உண்மை. அவர் சாபம் ஆனார். கலேஷியன்ஸ் 3:13 கொடுத்துருக்கு. அவர் கொடுத்துருக்கு, மரத்தில் தூக்கப்படும் எவனும் சபிக்கப்பட்டான்னு கொடுத்துருக்கு. எந்த சாபமும் பலிக்காதுங்க. ஏசு கிறிஸ்து ஓடி வந்து ஒழிஞ்சிருங்க, அவர்கிட்ட வந்து கையை பிடிச்சுக்கோங்க. அவர் சாபமானார். அன்றே நீங்கள் சாபம் ஆயிட்டீங்களே, நீங்கள் சாபம் ஆயிட்டீங்களே. எதுக்காக சாபமானீங்க? எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி. at the blessing of Abraham might come to me. அதுக்காக அவர் சாபமானார். at the blessing of Abraham. நான் யாருங்க? நான் வந்து ஆபிரகாமோட வித்து. ஏன் தெரியுமா? நான் இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறேன். அதே கலேஷன்ஸை படித்து ஃபுல்லாக பாருங்க, அதில் கொடுத்துருக்குங்க. நான் கர்த்தர் எனக்காக சாபமானார், இயேசு கிறிஸ்து எனக்காக சாபமானார். எந்த சாபமும் வராதுங்க. எந்த காசு இல்லாமல் உங்கள் மேலே போட்ட சாபங்கள் அது பலிக்காதுங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் சொல்லுங்கள், எந்த சாபம் வராது, தரித்திரமாகிய சாபம் வராது. என் பிள்ளை திரிய மாட்டான், பைத்தியக்கார மாதிரி திரிய மாட்டான், அவனுக்கு எந்த ஹிஸ்டரிக்கல் ப்ராப்ளம் இருக்காது, அவன் ரிபலேஸாக இருக்க மாட்டான். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போன்ற வசனத்தின் படி கர்த்தர் நீங்க நம்பி இருக்கிறபடியால் நீங்க உயர்ந்த அடக்கத்தில் வைப்பார். கர்த்தர் வைக்கப்படுவீர்கள். உயர்ந்த அடக்கத்தில் கர்த்தர் வைப்பார். உங்க கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். பாரத்தெல்லாம் இறக்கி வச்சிருவோம். நீங்க அழுது முடிச்சிருங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு எப்படி வந்து ஒரு அண்ணாள் கர்த்தர் சமூகத்தில் வந்து அப்படியே அழுது தீத்தாளோ, எல்லாத்தையும் கண்ணீர் இன்னையோடு முடிச்சுட்டு கண்ணீரை தொடச்சிட்டு, அன்றே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்காக யுத்தம் செஞ்சீங்க, எனக்காக சிலுவையில் நீங்கள் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தை எனக்காக சிந்தினீங்க, அதனால் நீங்கள் போயிட்டு அவர் நம்பினா போதுங்க. நான் ஒரு பெரிய ப்ரீச்சரோடைய மெசேஜை நான் யூடியூப்பில் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவர் அழகாக சொன்னார், பயம்ன்றது ஒரு ரியல் திங், ஒரு ரியல் இமோஷன். வந்து நம்ம ஃப்ளைட்டில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஒரு அட்லாண்டிக் ஓஷனோ ஏதோ ஒரு ஓஷன் மேலே ஃப்ளைட் இருக்குது, ஃப்ளைட் வந்து மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா உள்ள ஒரு பயம் வருங்க. அப்படியே தொண்டையை பிடிக்கும் அந்த பயம். ஏதோ ஆகிடுமோ, ஃபயர் ஆகிடுமோ,
பிளேன் கீழே இறக்க முடியாமல் போயிடுவோமோ, செத்துருவோமோ, எப்படிலாம் பயங்கள். இப்போ கூட நினைப்பாங்க COVID-19 எல்லாரும் மாட்டிகிட்டு இருக்காங்க, எத்தனையோ ஜனங்கள் உலகமெங்கு அவங்க இறந்து போயிட்டுருக்குறாங்க, அன்றே எங்களுக்கு என்ன ஃப்யூச்சர்ப்பா அப்படின்னு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை குறித்த நினைவுகளை நான் அறிவேன் அப்படின்னு. அது நன்மைக்கேப்பா, அது நன்மைக்கே. இட்ஸ் தாட்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், தாட்ஸ் நாட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், டு கிவ் யூ ஹோப் அண்ட் அ ஃபியூச்சர். நீ எதிர்பார்க்கும் முடிவை கொடுக்கும்படிக்கு கர்த்தரும் மேலே நினைவாக இருக்காரு. அவரை மறக்க மாட்டார். அவர் உங்களை மறந்து போவதில்லை. மனுஷன் மறக்கிற மாதிரி மறக்க மாட்டான், அவங்கள மறக்க மாட்டான். தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டாருங்க. நீ யாரையும் இழந்து போயிருக்கலாம், உங்கள் அம்மாவை இழந்திருக்கலாம். நான் எங்கள் அம்மாவை இழந்தேன். இந்த கோவிட் டைமில் அவங்க கோவிதால் இறந்து போலனாலும் 91 இயர்ஸ் ஆகிட்டனால அவங்க இறந்து போயிட்டாங்க. கர்த்தரோட சமூகத்தில் இருக்காங்க அவங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களோட லவ்ட் ஒன்ஸை இறந்து போயிருக்கலாம். கண்ணீரை தொடச்சிக்கோங்க. கர்த்தர் இருக்கார். அவர் சொன்னார், உன்னோடு இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொன்னார். ஐசையா 41:10 சொல்கிறாரு, fear not for I am with thee, be not dismayed for I am the God, I will help you. அவர் சொல்கிறார், I will help you, I'll uphold you with my righteous right hand. நீதியின் கருத்தாலங்க, நீதியின் கருத்தால உங்களை தாங்கிட்டு இருக்காருங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அகென்ஸ்டாக உருவாகும் ஆயுதம் எதுவுமே வாய்க்காதே போகுங்க. எதுவுமே, எந்த ஆயுதமாக இருக்கட்டும், உங்கள் பின்னாடி சதி நடக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க, அவங்க எனக்கு சதி பண்ணிட்டாங்க, ஆஃபீஸில் எனக்கு சதி பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல சதி பண்ணிட்டாங்க, நீ எலுமிச்சத்தை உருட்டி விட்டுட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க. எந்த மந்திரக்கட்டும் உங்களுக்கு வாய்க்காதே போகுங்க. எந்த மந்திரக்கட்டு போட்டாலும் அது உங்களுக்கு பலிக்காதுங்க. நீங்கள் யாக்கோபுங்க, கர்த்தரை கூப்பிட்டு தன் பெயரை சொல்லி நம்மளை பெயரை சொல்லி நம்மளை அழைச்ச ஒரு தேவன், உண்மை உள்ள தேவனப்பா, உண்மை உள்ள தேவன். அவர் அவ்வளோ ஒரு நல்ல தகப்பன். அவரை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. சாத்தான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொண்டு போகிறான் உங்களை. அதுக்காக கர்த்தரை பற்றி அவர் நல்லவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவர் நல்லவராக இருந்தால் ஏன் உனக்கு இது நடக்கலை, ஏன் உன்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் நின்று போச்சு, ஏன் உனக்கு வீடு கிடைக்கல, ஏன் உனக்கு டெனண்ட் கிடைக்கல, ஏன் உன்னோட பிள்ளைக்கு குழந்தை பிறக்கல, ஏன் உனக்கு வேலை கிடைக்கல, ஏன் பண கஷ்டம், ஏன் இந்த மாதிரி சில்லறையாக கையில் வச்சுட்ருக்க அப்படி உன்னை கேட்குறான் சாத்தான் பின்னாடி. அவன் தாட்ஸுக்கு ஒரு பேச்சு கூட இடம் கொடுக்காதீங்க. இயேசுநாதர் அப்பாலே போ சாத்தானே, என் கர்த்தர் எனக்காக யாவற்றை செய்து முடிச்சார், அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர், எனக்கு அவர் செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறான்னு சொல்லிட்டு வசனத்தை மட்டும் வாயில் வைங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் யாவற்றையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக பரிந்து பேசுவார். உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன் உங்களுக்கு உண்டு. ஒரு நல்ல தேவன். நல்ல தேவன் ஏன் சொல்கிறீங்க? ஒன்றுமே தனக்காக வச்சுக்காம கடைசி சொட்டு ரத்தம் கூட நம்மளுக்காக சிந்தி நம்மளை பரிசுத்தப்படுத்தி தன்னோடு சேர்த்து வச்சுருக்காரு. நான் சிரிக்கணும்படிக்கு அவர் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாருங்க. அந்த சிலுவையில் அவ்வளோ பெரிய எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு. அவர் வந்து பிதாட்டிருந்து செப்பரேட் ஆனாருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு செப்பரேட் ஆனார். ஃபுல்லாக அந்த இடத்துல இருள் சூழ்ந்து கொண்டுச்சு. He became sin அப்படின்னு கொடுத்துருக்கு. 2 Corinthians 5:17 படித்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. He became sin, அவர் பாவமானார், நான் நீதி ஆகும்படிக்கு. அவர் வந்து தரித்திரனார், நான் வந்து ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு. அவர் சாபமானார், நான் வந்து blessings of Abraham நான் ரிசீவ் பண்ணும்படிக்கு. அவர் வந்து செப்பரேட் ஆனார், நான் பிதாவோட நான் யுனைட் ஆகிறதுக்காக. அவர் பனிஷ்மெண்ட் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கி நான் ஃப்ரீயாக போகிறேன். இப்போது ஒரு பஸ்ஸில் நான் போகிறேன். எனக்கு சப்போஸ் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் ஏறியிருக்காரு, நான் பின்னாடி ஏறியிருக்கலான்னு வச்சுக்கலாமே எக்ஸாம்பிளுக்கு. அவர் டிக்கெட்டை வாங்கிட்டாரு. அப்போது அங்கேருந்து என்னை பார்த்துட்டு டிக்கெட் வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை எனக்கு சொல்லிட்டாருன்னா, நான் எங்கே டிக்கெட் வாங்கணும்? அவர் தானே வாங்கிட்டாரு, நான் ஏங்க டிக்கெட் வாங்கணும்? நான் டிக்கெட் வாங்க வேணாம். என் கர்த்தர் எனக்காக அவ்வளோத்தையும் அவரை அடிப்பட்டு மிதிப்பட்டு முகத்தில் துப்பப்பட்டு அவ்வளோ காயங்களும் ஏற்றாரு. நான் ஏன் சிக்காக இருக்கணுங்க? நான் ஏன் சுகவேனமா படுத்து கிடக்கணும்? உங்கள் படுக்கை விட்டு ஏந்திரிங்க, இயேசுவின் நாமத்தில் ஏந்திரிங்க. 38 வருஷம் சிக்காக இருக்கிற ஒரு ஆளை பார்த்து எழுந்துருன்னு சொன்னார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு. உன் பாவத்தை வச்சு அவன் உன்னை பயமுத்த வேண்டாம். உன் பாவத்தை வச்சு உன்னை பயமுட்ட, உன பாவங்கள் அவ்வளவு கழுவப்பட்டது. ஒரு விச அவரை கேட்டால் போதும், அவர் கழுவி உன்னை புது சிருஷ்டியாக்கி தன்னோட கை கோர்த்து உங்களை நடக்கிற ஒரு நல்ல தெய்வனாகாரு. அவர் அவமானத்தை அவர் வந்து அவர் ஏற்றுக்கொண்டார். அவமானங்க ஒரு சிலுவையில் அவ்வளோ ஒரு எல்லாரும் முன்னாடியும் அவர் அப்படி தொங்குனாருங்க. அப்படியே ஒரு இரத்த கோலமாக ஒரு மின்ஸ்டி மீட் போல அவர் தொங்கினாருங்க. எதுக்காகங்க? நான் அந்த ஷேம் அனுபவிக்க வேண்டாம். நீங்கள் கர்த்தர் நோக்கி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லைங்க. நீங்கள் அவரை நோக்கி பார்த்த முகம் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு தாவீது தன்னோட வாழ்க்கையில் அவன் ருசித்து பார்த்து தான் அதை எழுதியிருக்காரு. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் மருவத்தர் கொடுத்தாருன்னு. மருவத்தர் அப்படியே அவர் பிரம்மாண்டமாக செய்கிற தேவன். அவருக்கு சின்னதாக செய்ய தெரியாது. கர்த்தர் ஒரு பிரம்மாண்டமாக செஞ்சு உங்களை ஆசீர்வதிச்சு உங்களை பூரிப்பாக நிரப்பி உலகமெங்கும் உங்களை கூட்டிகிட்டு போய் அவருக்காக சாட்சிகளை நீங்கள்
நிற்பீங்க, அவருக்காக சாட்சியாக நிற்பீங்க. அவர் பாருங்களேன், ஹி வாஸ் ரிஜெக்டடுங்க. அவர் ஜனங்கிட்ட வந்தாங்க, ஹிஸ் ஓன் பீப்புள் ரிஜெக்டட் ஹிம். யூதர் இடத்துல வந்தாருங்க, யூதரே அவங்க போட்டு கொடுத்துட்டாங்கங்க, ரோமன்ஸோட கையில் கொடுத்தாங்க. என்ன வேணால் பண்ணுங்க, அவரை சிலுவையில் அறையுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் மேலே எல்லா சிக்னஸும் போடப்பட்டுச்சு. 39 ஸ்ட்ரைப்ஸ்ன்னு சொல்கிறாங்க, 39 டிசீசஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஃபீல்டில் சொல்கிறாங்க. அந்த ஒவ்வொரு 39 ஸ்ட்ரைப்ஸ், அந்த 39 டிசீஸ்குள்ளே வர ஸ்ட்ராண்ட்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஈவன் திஸ் கோவிட் கேனாட் சேலஞ்ச் காட். அவர் நம்மளுக்காக எல்லாம் முடிச்சிட்டாருங்க. இயேசுவின் நாமத்தினால ஐ அம் ஹீல்ட் பை தி ஸ்ட்ரைப்ஸ் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். அவர் வார்த்தை ஒரு நாளும் விருதா திரும்பது இல்லை. ஐசாயா 55ல் கொடுத்துருக்கு, ஹிஸ் வேர்ட் வில் நாட் ரிட்டர்ன் void without doing the work which it has sent. எந்த காரியத்துக்கு அனுப்பப்பட்டதோ அந்த காரியத்தை அது நடப்பிச்சு தான் அது திரும்ப அவர்கிட்ட. நீங்கள் அந்த வாயில் அந்த வார்த்தையை வைங்க. அவரோட வார்த்தைங்க, அது உங்களோட வார்த்தை இல்லை. அது ஒழியாத வார்த்தை, அழியாத வித்து. அந்த வித்து எடுத்து வாயில் வைங்க, அதோட ஃப்ரூட்டை நீங்கள் சாப்பிடுவீங்க. அந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பார்ப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால அவர் பரலோகத்தை விட்டு எனக்காக வந்தார். எதுக்காக வந்தார்? நான் பரலோகத்தை ஒரு நாள் என்ட்ரு பண்ணணுன்றதுக்காக பண்ணார். ஆனாலுமே இந்த பூலோகத்தில் அந்த பரலோகத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்படி, ஹெவன் ஆன் எர்த் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் கர்த்தர் செஞ்சார் எனக்காக. பாருங்கள், நான் சில பேர் உங்களை டார்ச்சர் பண்ணலாம், ஆஃபீஸில் டார்ச்சர் பண்ணலாம், உங்களை வந்து டார்மெண்ட் பண்ணலாம், உங்களை வந்து ரொம்ப இல் ட்ரீட் பண்ணலாம். Jesus was beaten, he was butchered that I may be comforted. ஆறுதலற்று இருக்கலாம், தகப்பனும் தாயும் இழந்து ஆறுதலற்று இருக்கலாம். யார் இழந்தீங்களோ கர்த்தர் உங்களுக்கு இந்த நேரத்தில் அவ்வளோத்தையும் உங்களுக்கு கர்த்தர் சேர்த்து கொடுப்பாரு. எல்லாம் டபுள் கிடையாதுங்க, நாட் ஓன்லி டபுளுங்க. யோபு சொன்னார், யோபோட வாழ்க்கையை ரெட்டத்தினே அனுபவிச்சார். இன்ஸ் ஆஃப் ஷேம் யூ வில் ரிசீவ் அ டபுள் போர்ஷன் ஐசையா 62ல் கொடுத்துருக்கு. பட் இட்ஸ் நாட் ஓன்லி தட், 1000 times blessing கொடுக்கும்படி கர்த்தர் நம்மளுக்கு செய்வாருங்க. 1000 மடங்கு கர்த்தர் நம்மளுக்கு திரும்பி கொடுப்பாருங்க. அந்த சவுதியில் போய் ஏர்ன் பண்ணிட்டு நான் வந்த பிறகு இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் சில சமயம் சில நாள் புலம்பினேன், இவ்வளோ திங்ஸை நான் எப்படி அடுக்குவேன்னு. அப்போ தான் எனக்குள்ள ஒரு தாட்டு, இது கூட இல்லாமல் இருந்த நாட்கள் இருந்துச்சுல்ல, இப்போ ஒதுங்க வைக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா அப்படின்னு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா அப்படின்னு சொல்லிட்டு வீடெங்கும் வசனத்தை ஒட்டி வைக்கிற பழக்கம் உண்டு. ஒரு கபர்டில் பார்க்குறேன், நீதிமானுடைய வீட்டுக்குள்ள அதிக பொக்கிஷம் இருக்குமா. அதே மாதிரி கர்த்தர் நம்ம வீட்டில் பொக்கிஷத்தை கர்த்தர் கொடுப்பாரு. உங்கள் பண கஷ்டம் மாறும், உங்கள் மன கஷ்டம் மாறும். உங்கள் பிள்ளைக்காக வட்டிக்கிற கண்ணீர் ஒரு கண்ணீர், ஒரு சொட்டு கூட வீணாக போகாது. துருத்தியில் வச்சிருக்காராம், துருத்தியில் வச்சிட்ருக்காரு. அவர் அவ்வளோத்தையும் திரும்பி கொடுக்க போகிறார் நம்மளுக்கு. அவர் வந்து சாத்தானோட மூஞ்சியில் கரியை பூசிட்டாரு. அவர் பூசிட்டாருன்றதை நீங்கள் நம்புங்க. காலுக்கடியில் வச்சு மிதிச்சிட்டாருங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் நடு ராத்திரி வந்து பயமூத்தும். நாளைக்கு என்ன பண்ண போகிற சாப்பாட்டுக்கு, நாளைக்கு உனக்கு ஜாப் இல்லை, நாளைக்கு என்ன பண்ண போகிற, உன் மகன் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் தைரியமாக நில்லுங்க, கண்ணீரை தொடச்சிக்கோங்க, அவரை நோக்கி பாடுங்க. கஷ்டப்பட்டு ஒரு பாட்டை ஒன்று பாடுங்க, கர்த்தருக்காக பாடுங்க. ஆண்டவரே எனக்கு புரியல, என்ன நடக்க போதும்னு எனக்கு புரியல. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் போட்டில் இருக்கார். அவர் தூங்கிட்டு இருக்கிறது மாதிரி தான் இருக்குது, தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அவர் எழும்பி நின்று அவர் சொல்கிறார் இறையாதேன்னு. அன்றைக்கி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, இன்றைக்கி அவர் சொல்கிறாரு அந்த வார்த்தை எடுத்து உன் வாயில் வை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, நீங்கள் உட்காந்து சொல்லுங்க, இறையாத இயேசுவின் நாமத்தில் கடந்து போ, கடந்து போ, இயேசுவின் நாமத்தில் கடந்து போ. என் தேவன் எனக்காக சிவந்த சமுத்திரத்தை பிரிக்கிற தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் வெங்கல கதவுகளை உடைச்சி இரும்பு தாழ்பாளை முறிச்சு உங்களுக்காக இருள் வச்சிருக்க பொக்கிஷத்தை கொடுப்பாருங்க. சாதாரண பொருளை கொடுக்குற தேவன் கிடையாது, அவர் சாதாரண தேவன் கிடையாது, அவர் பெரிய தேவன். அவர் வந்து எல்லா காரையும் நம்மளுக்காக இழந்து நம்மளுக்காக ஓடி வந்தார். எல்லா டெலிவரன்ஸும் வரும். பேயினால் அலக்களிக்கப்பட்ட ஒரு லேடி வந்து, ஒரு சைரோஃபினிஷியன்ற ஒரு உமன் வந்து அவள் பிள்ளைக்காக ஜெபிக்கிறா, பேய் பிடிச்சி கிடக்கிறா. அப்போ வந்து நிற்கும் போது ஏசு வந்து அவர் சொல்கிறாரு, நான் யூதருக்கு தானே வந்தேன், பிள்ளைகள் அப்போ பிள்ளைக்கு அப்போ சொல்கிறாரு, டேபிள்லேருந்து விழுற இந்த சின்ன துணிக்கைகள் அது வந்து நாய்க்குட்டி சாப்பிடுதில்ல, அந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஏதாவது ஒன்று போடுங்க அப்படின்னு போது சொல்ல, உன் பிள்ளை குணமடைஞ்சான்னு வார்த்தையின்படி நடக்குங்க. அந்த வார்த்தையை உங்கள் வாயில் வைங்க. அவளுக்கு செஞ்ச தேவன் உங்கள் பிள்ளை எந்த அசுத்தாவையால் அலக்கழிக்கப்பட மாட்டான். இயேசுவின் நாமத்தால் அலக்கழிக்கப்பட மாட்டான். டீனேஜ்
பாய்ஸ் அண்ட் டீனேஜ் கேர்ள்ஸ்னால எவ்வளோ அலக்கழிப்பு இருக்குது, அதுங்களுக்கே தெரியல என்ன நடக்குதுன்னு. அந்த தேவன் உங்களுக்காக வெற்றி கொடி பிடிச்சாரு. அந்த சத்ரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் நம்மளுக்கு கொடி பிடிக்கிறாரு. நீங்கள் அனாதை கிடையாது, நீங்கள் தனிமையில் இருக்க மாட்டீங்க. தேவனோட ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கிறாரு. வார்த்தையை வாயில் வைங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க, துதிங்க. நம்ம ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஒரு நாள் நம்ம சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் வார்த்தை இருக்கும்போது அந்த சமாதானம் கடந்து நம்மளுக்குள்ள வரும். பெரிய சமாதானத்துக்குள்ள போயிடுங்க. ஒரு பெரிய தேவன் இருக்காரு, ஒரு பெரிய தேவன் இருக்காருங்க. உங்களுக்காக அவ்வளோத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவர் உங்களுக்கு முடிச்சிட்டாரு. அதை எடுத்துக்கோங்க. எல்லா லேடிஸ்க்கும் நம்ம போய் பாத்திர கடையில் ஒரு ப்ரெஷர் குக்கர் கொடுத்து இன்னொரு ப்ரெஷர் குக்கர் வாங்கிட்டு வரோம், அது கொடுத்து இன்னொன்று வாங்கிட்டு வரோம். பழைய மிக்சின்றாங்க, அதுன்றாங்க. அதே மாதிரி செஞ்சுருவோங்க. நம்ம பழைய இருதயத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு அவர் புது சிஷ்யை நம்ம மாற்றும் போது நம்ம கண்ணீரெல்லாம் கழிப்பாக மாறும். கண்ணீரெல்லாம் கழிப்பாக மாறும். He will turn your mourning into dancing for you. நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்க, கர்த்தருக்கு அந்த மகிமையை செலுத்துவீங்க. தேவன் எனக்காக இவ்வளோ செய்வீங்களாப்பா, இவ்வளோ செய்வீங்களாப்பா, என்னை பிரமிப்படே செய்வீங்களா ஆண்டவரே, இவ்வளோ செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா அப்படின்னு வெறும் துதி மட்டும் உங்களுக்குள்ளேருந்து வரும். காரியம் கர்த்தர் மாறுதலாய் முடிய செய்வார். நல்ல பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. மாறுதலாய் முடியும், கடன் எல்லாம் முடியும், சிக்னஸ் எல்லாம் முடியும், சாபங்கள் மாறி போகும். அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தரோட பிரசனம் கடந்து வரும். உங்கள் வீட்டுக்குள்ளே வருங்க, கர்த்தரோட பிரசனம் வரும். நான் ஒன்றும் இல்லை, நான் மாத்திரனே உட்காந்து உங்களையே அக்யூஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. அக்யூஸ் பண்ணுறவன் சாத்தான். உங்களையும் அக்யூஸ் பண்ணுவான், உங்கள் வீட்டாரும் அக்யூஸ் பண்ணுவான், உங்கள் மைண்டுக்குள்ளே காலையில் வந்துடுவான். எந்த பேச்சும் பேசாமல் கர்த்தரோட வார்த்தையை எடுத்து ஆண்டவரே என்னோட பேசுங்க சொல்ல கொடுக்கும்போது கர்த்தர் நிறைய வசனங்கள் மூலமாக நம்மளை நிரப்பாருங்க. கண்ணீரெல்லாம் கழிப்பாக மாறுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் உண்டு. ஒரு வசனம் கொடுத்துருக்கு, 2 பேதுரு 1:3 கொடுத்துருக்கு. ஆல் திங்ஸ் pertain to life and godliness have been given to us. லைஃப் ஜீவனத்துக்கும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கும் வேண்டிய சகலமும் கொடுத்தாயிற்று. இனிமேல் செய்ய போகிறதில்ல, செஞ்சுட்டாருங்க. டேபிளில் உங்கள் மம்மி எல்லாம் சாப்பிட வச்சுட்டாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு தட்டை எடுத்து சாப்பிடணும். அதே மாதிரி ஏசு கிறிஸ்து எல்லாத்தையும் அவருடைய எல்லா கஷ்டமான பாதையில் போய் உங்களுக்கு செஞ்சு வச்சுட்டாரு. நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதான் உங்களோட பொறுப்பு. எடுத்துக்கொள்ளுங்க, எல்லா காரியங்களும் உங்களுக்கு மாறுதலாக முடியும். ஒன்று ஜீசஸ் உங்களுக்கு ஒப்டெயின் பண்ணி கொடுத்தாரு. சிலுவையில் ஒப்டெயின் பண்ணார், உங்களுக்காக வாங்கி கொடுத்தாரு. அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். எப்படி ஒரு பெரிய ஒரு ரிச் மேன் ஒரு 10 வீடு வச்சுருக்காரு. அந்த 10 வீடு வச்சுருக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு நாள் இறந்துறாரு. அவர் பிள்ளை அந்த வீடெல்லாம் மெயின்டைன் பண்ணுது. அதே மாதிரி நம்மளுக்காக சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும். அந்த வார்த்தையை மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த வார்த்தையை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் இப்படி நடக்குதே, இப்படி நடந்து போதே, பக்கத்து வீட்டில் இறந்து போயிட்டாங்களே, மேல் வீட்டில் இறந்து போயிட்டாங்களே, கொரோனாவில் வராது, உங்ககிட்ட வராது. 1000 விழலாம், 10000 விழுந்து போகலாம், உங்களோட வலது பாரசத்தில் விழுந்து போகலாம், அது உன்னை அணுகாது. தீமை உன்னை அணுகாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை வாயில் வைங்க. தீமை என்னை அணுகாது, என்ன நடந்தாலும் சரி, தீமை என்ன நடக்காது. நோ பிளேக் வில் கம் நை தை டென்ட் அப்படின்னு கர்த்தரோட வார்த்தை சொல்லுது. தைரியமாக நில்லுங்க. அவமானமாக மாற்றி போடுவார். உங்களோட கண்ணீரை துடைப்பார். தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு வசனம் எபேசியர் 1:3 கொடுத்துருக்கு. எல்லா ஆசீர்வாதமும் ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் வச்சுட்டாராம். நம்ம எடுத்துக்க வேண்டியதாங்க நம்மளோட வேலை. ஃபேத்தை கொண்டு போயிட்டு அன்றே இவ்வளோதான் எனக்கு ஃபேத் இருக்குது, இந்த ஃபேத்தோடு நான் கேட்குறேன், அன்றே எனக்கு அந்த வீடை கட்டி முடிக்க கிருபை கொடுங்கப்பா, எனக்கு டெனண்ட் வர கிருபை கொடுங்கப்பா, என் பிள்ளையை கத்த ரட்சிங் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ கடன் அடைஞ்சு போகுங்க. எங்கேயோ கடனில் சிக்கிட்டு கடன்காரன் டெய்லி கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனை கர்த்தர் மாற்றி போடுவார். உங்கள் பிள்ளைகளை காண்பாயின்னு கொடுத்துருக்குங்க. அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு டெஃபினட்டாக குழந்தை பிறக்கும். இந்த குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா, கர்த்தர் எல்லாத்தையும் செய்து முடிப்பார். ஒரு விசை கண்களை மூடி நம்ம செபிப்போமா? உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்கள் கண்ணீர்லாம் கழிப்பாக மாற்றுறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்குற ஒரு தெய்வன்னு சொல்லி உங்களை பற்றி எழுதியிருக்குப்பா. யூர் அ ப்ரேயர் ஆன்சரிங் காட், யூர் அ மிரக்கிள் ஒர்க்கிங் காட், யூர் அ வண்டர் ஒர்க்கிங் காட், யூர் அ கவனன்ட் கீப்பிங் காட் ஆஃப் ஃபாதர். யூவ் மேட் அ நியூ கவனன்ட் வித் யுவர் பிளட் ஆஃப் ஃபாதர். உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நான் உங்களோட பிள்ளைகள் தைரியத்தோடு கிருபாசனத்தண்டே ஓடி வந்திருக்கோம். என் தெய்வன் எங்களை ஒரு நாளும் புறம்பே தள்ளு
விடுவதில்ன்ற வசனத்தின்படி தகப்பனே எங்களை தள்ளிவிடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுக்கா ஸ்தோத்திரம். கேட்டுட்டு இருக்க ஒவ்வொரு ஜனங்களோட ஒவ்வொரு பிரச்சனையும் கர்த்தர் இந்த க்ஷணமே மாற்றி போடுறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்மளோட வார்த்தை உண்மை உள்ளது. அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். பெரிய அதிசயங்களை செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். எண்ணி முடியாத அதிசயங்களும் ஆராய்ந்து பார்க்க முடியாத அற்புதங்களை கர்த்தர் செஞ்சு அவங்கள நீங்கள் களிப்பாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களோட நாம மகிமைப்படுறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே லாஃப்டி SRR மினிஸ்ட்ரீஸை கர்த்தர் ஆசீர்வச்சு ஆண்டவரே அது எல்லா ஆண்டவரே இன்டர்நேஷ்னலாக கர்த்தர் ஆண்டவரே அந்த பல்லுகும்பட்டி கர்த்தர் செய்கிறக்கா ஸ்தோத்திரம். 1000 மடங்கு பல்லுகும்பட்டி கர்த்தர் செய்கிறதா ஸ்தோத்திரம். இந்த மினிஸ்ட்ரிக்குள்ளே கால் அடிக்கிறோம், கால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தர் ஆண்டவரே அப்பர் ரீதமாக ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. எங்கள் ஒவ்வொருத்தரையும் ரத்த கோட்டைகளை மூடி மறைச்சு காத்துக்கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் ஜாக்கிரதையோடு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமென்.